subdivision 2. ஓகேங்களா, பார்க்கலாமாப்பா? ஸோ பாருங்க, கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்டகிரல் 3x ஒரு -2 whole thing divided by x plus the whole square into ஒரு x plus 3 கொடுத்துருக்காங்க, x கொடுத்துருக்காங்க. ஓகே தானே? வாய்க்கு பக்கத்துல வச்சு பேசிருக்கணும், இல்ல நீ சவுண்ட கூட்டி வச்சிருந்திருக்கணும். நமக்கு இது ஒரு பிரச்சனை. இது நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணோம். அப்ப என்ன பண்றேன்னா இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்ணி நீங்க வந்து தனியா எடுத்துக்கங்க. ஸோ இந்த டேர்ம் எடுத்து என்ன பண்ண நான் வந்து பார்ஷியல் ஃபேக்டர் பண்ண போறேன். அப்ப இந்த டேர்ம் நான் தனியா எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க எழுதிக்கிறேன் பாருங்க. ஓகேங்களா, இந்த டேர்ம் எழுதியாச்சு. அப்போ இதை நம்ம எத்தனை பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்கணும் சொல்லுங்க பாப்போம் அரவிந்த். இது எத்தனை பார்ஷியல் ஃபேக்டர் நம்ம பிரிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு இது 2 பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரியுமா இல்ல 3 பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரியுமாமா? இது வந்து ரிப்ளை பண்ணுங்கப்பா. இது 2-ஆ பிரிக்கணுமா 3-ஆ பிரிக்கணுமா ராஜா? வெரி குட், 3-ஆ பிரிக்கணும். ஓகே, அப்ப எப்படி பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா இங்க ஹோல் பவர் 2 இருக்கிறதுனால இது 2 டைம்ஸ் எழுதணும். அப்போ ஹோல் திங் டிவைட் பை x plus 1 பிளஸ் டிவைட் பை x plus 1. சரிங்களா? அப்போ உங்க ஹோல் பவர் 2 இருக்கிறதுனால இது ஹோல் பவர் 1 இது ஹோல் பவர் 2ன்னு பிரிக்கணும். ஓகேங்களா? பிளஸ் அகைன் இங்க என்ன இருக்குது x plus 3 ஹோல் பவர் 1 இது ஒரே ஒரு டைம்ஸ் தான் எழுதணும். ஹோல் திங் டிவைட் பை x plus 3 the whole power 1 எழுதியாச்சு. சரிங்களாமா? இப்போ என்ன பண்ண போறேன், நியூமரேட்டர் ஃபில் பண்ண போறேன். ஸோ நியூமரேட்டர் ஃபில் பண்றாங்க, x உடைய பவர் 1 இருக்கிறதுனால ஒரே ஒரு டேர்ம் நீங்க ஏன்னு போடணும். இங்கே x உடைய டேர்ம் வந்து 1 இருக்கிறதுனால இங்க வந்து நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் b ன்னு போடணும். இங்கே x உடைய பவர் 1 இருக்கிறதுனால இங்க கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுங்க c ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண எல்லாத்தையும் சேர்த்து LCM எடுக்க போறேன். அப்ப LCM எடுத்தீங்கன்னா ரிமைனிங் ஆன்சர் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3x ஒரு -2 whole thing divided by x plus 1 the whole square into ஒரு x plus 3 equal to. ஸோ இப்போ இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க LCM எடுக்கணும். ஸோ a இன்ட்டு இங்க x plus 1 ஹோல் பவர் 1 இருக்குது. அகைன் x plus 1 இல்லாதனால ஒரு x plus 1ஆல நீங்க ப்ராடக்ட் பண்ணணும். அண்ட் சேம் டைம் x plus 3 இங்க வரும். ஓகே, x plus ஒரு 3 வரும். பிளஸ் b இன்ட்டு இங்க x plus 1 the whole power 2 இருக்கிறதுனால கண்டிப்பா இங்க x plus 1 நமக்கு வரவே வராது. சரிங்களா? மீதி என்ன மட்டும் நமக்கு வந்து x plus 3 மட்டும் வரும். பிளஸ் c இன்ட்டு இங்க நமக்கு x plus 1 டேமே இல்லாதனால ஸோ இதுல எது ஹையஸ்ட் பவர்னு பாத்தீங்கன்னா x plus 1 ஹோல் பவர் 2 தான். அப்ப இங்க என்ன பண்ணணும், x plus 1 the whole power 2 போடணும். ஹோல் திங் டிவைடட் பை, அப்ப இந்த ரெண்டுக்கும் நீங்க LCM எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா x plus 1 the whole power 3 தான் வரும். அப்ப x plus 1 the whole power 2 வரும். அப்ப x plus 1 the whole power 2 இன்ட்டு ஒரு x plus 3 மட்டும் வரும். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா பாருங்கம்மா அரவிந்த்? எப்பவுமே பாருங்க, ஸோ நமக்கு லெஃப்ட் சைட்ல என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே டினாமினேட்டர் தான் கண்டிப்பா நமக்கு வந்து ரைட் சைடும் வரும். ஸோ மறந்துடக்கூடாது. அப்ப நமக்கு LCM வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கணும். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? ரிப்ளை பண்ணுங்கப்பா. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த LCM ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? எஸ், ஓகேமா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், ஸோ இந்த டினாமினேட்டர் நமக்கு கேன்சல் ஆகும். இது ரிமைனிங் ஆன்சர் எழுதிக்கிறேன். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 3x ஒரு -2 ஈக்குவல் டு a இன்ட்டு ஒரு x plus 1 இன்ட்டு ஒரு x plus 3 அடுத்து பிளஸ் b இன்ட்டு ஒரு x plus 3 பிளஸ் c இன்ட்டு x plus 1 the whole square. This is the equation number 1. This is the equation number star. ஓகேங்களாமா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து நான் வந்து a b c இந்த மூணு ரிசல்ட்டையும் கால்குலேட் பண்ணணும். அப்ப நமக்கு என்னென்ன டேர்ம்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க எழுதுறேன் பாருங்க. x plus 1 அப்ப எழுதிக்கங்க. x plus 1 இருக்குது. அடுத்து x plus 3 இருக்குது. வேற எந்த டேர்மும் இல்ல பாருங்க. x plus 1ம் x plus 3 மட்டும் தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், இதை ஈக்குவல் டு 0 எடுத்துங்க. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டேர்மை சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்ப அந்த டேர்ம் நான் எடுத்துக்கிறேன். சோ x plus 1 ஈக்குவல் டு 0னா அப்ப x ஈக்குவல் என்ன பண்ணலாம், நீங்க வந்து 1 எடுத்துக்கங்க. அப்ப x ஈக்குவல் டு 1 எடுத்தீங்கன்னா நமக்கு எந்த டேர்ம் கிடைக்குதுன்னு பாத்துக்கலாம். அப்ப x க்கு பதிலா நீங்க 1 இங்க போட்டீங்கன்னா சோ ஆன்சர் 3 -2 ஆன்சர் நமக்கு என்ன வரும், 1 வரும் ஈக்குவல் டு. சோ இங்க வந்து சாரி x is equal to -1 சாரிமா x is equal to -1. ஸோ -1 அப்போ இங்கே நமக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு -1 தான் வரும். ஸோ -1 நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்து -5 வரும். சரிங்களா? -5 வரும். ஸோ இங்கே ஒரு -1 போட்டிங்கன்னா இந்த டேர்ம் 0 போயிடும். ஸோ இங்கே நமக்கு ஒரு -1 போடுங்க. ஸோ -1 போட்டிங்கன்னா ஆன்சர் நமக்கு 2 வருமா? ஸோ b இன்ட்டு ஒரு 2 வரும்.
அடுத்து இங்க ஒரு -1 போட்டீங்கன்னா -1 + 1 நமக்கு இந்த டேம் வந்து நமக்கு என்னவா போயிடும் டோட்டலா 0வா போயிடும் மீதி ரிமைனிங் ஆன்சர் நமக்கு யார் மட்டும் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா b மட்டும் இருக்காங்க நமக்கு b = ஆன்சர் -5/2 ஓகேவா இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா அரவிந்த் ரிப்ளை பண்ணுங்க சோ b யோட ஆன்சர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் சோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எதனால கண்டுபிடிக்கலாம் பாருங்க நீ x = நீங்க வந்து -3 கூட எடுத்து பண்ணலாம் ஆனா நமக்கு வந்து நம்ம எது தோதுவா இருக்கோ அதை நீங்க என்ன பண்ணலாம் பர்ஃபெக்ட்டா பண்ணலாம் சரி இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா நான் x + 3 = 0 இருக்குல இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன் அப்ப x = 3 னா அப்ப அந்த சைடு பண்ணா -3 மாறுமா அப்போ x = இங்க -3 எடுத்துக்கங்க சரிங்களா அப்ப எங்கலாம் நீங்க எங்கலாம் x பார்க்கணும் அங்க -3 போடுங்க அப்ப நான் இத கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன் சரிங்களா அப்ப இங்க எங்கலாம் x பார்க்கணும் அங்க -3 போட போறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சே வாங்க அப்ப நான் இங்க ஒரு -3 போடுறேன் சோ -3 இங்க ஒரு -2 அப்ப உங்க எல்லா இதையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா -9 -2 ஆன்சர் நமக்கு என்ன வரும் -11 வரும் ஈக்குவல் டு சோ அப்ப இங்க நீங்க ஒரு -3 போட்டீங்கன்னா இந்த டேர்ம் நமக்கு 0 போயிடும் சரிங்களா இங்க ஒரு -3 போட்டீங்கன்னா இந்த டேர்ம் நமக்கு 0 போயிடும் அண்ட் இங்க நீ ஒரு -3 போடுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க சோ -3 ஒரு +1 ஆன்சர் இஸ் -2 -2 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் +4 னு வரும் அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4c னு வரும் நமக்கு தேவையான c யோட ஆன்சர் -11/4 வருது ஓகேங்களாப்பா அப்ப c யோட ஆன்சர் புரிஞ்சுதா நம்ம ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த் சோ நமக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க b யோட ஆன்சர் c யோட ஆன்சர் புரிஞ்சுதாப்பா ரிப்ளை பண்ணுங்கப்பா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த் ஓகேமா சோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் நமக்கு வந்து சார் b கிடைச்சாச்சு c கிடைச்சாச்சு மீதி யார் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் a மட்டும் வேணும் அப்ப இந்த a உடைய ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா எத்தனை டேர்ம் தான் நமக்கு அவைலபிளா இருக்காங்கன்னா 2 டேர்ம் தான் இருக்காங்க பாருங்க x + 1 x + 3 மட்டும் தான் இருக்காங்க அப்ப நமக்கு இன்னொரு டேர்ம் எப்படி எடுக்கணும்னா நல்லா கவனிச்சிங்க மீதி வந்து மூணாவது டேர்ம் ஆக்சுவலா வந்து 3 வேரியபிள் இருந்துச்சுன்னா முந்தின சம்லாம் பாத்தீங்கன்னா சோ 3 டேர்ம் இருக்கும் மூணையுமே ஈக்குவல் டு 0 னு அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம வந்து a b c கண்டுபிடிச்சோம் ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு 2 டேர்ம் தான் இருக்குது சோ ரெண்டையுமே வச்சு என்ன பண்ணியாச்சு b யையும் c யையும் கண்டுபிடிச்சாச்சு ஆனா இப்போ நான் என்ன பண்ண போறேன் x க்கு பதிலா நம்மளா சூஸ் பண்ண போறோம் அப்ப என்ன பண்றேன்னா x க்கு பதிலா நீங்க 0 னு எடுத்துக்கங்க x க்கு பதிலா நம்ம 0 னு எடுத்துக்கங்க அப்ப இங்க எங்கலாம் நீங்க x ன்னு பாக்குறீங்களோ அங்கலாம் என்ன பண்ணுவீங்க 0 னு நம்ம டேர்ம் அப்ளை பண்ண போறோம் சோ நீங்க 0 னு அப்ளை பண்றது மூலமா என்ன பண்ணலாம் வந்து a ஓட ரிசல்ட் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அப்ப அப்ளை பண்றேன் பாருங்க சார் 0 தான் எடுக்கணுமா நல்லா கவனிங்க 0 தான் எடுக்கணுமா 0 எடுத்தா ஈஸியா இருக்கும் நீங்க +1 எடுக்கலாம் அல்லது இங்க பாத்தீங்கன்னா -1 ஆல்ரெடி எடுத்தாச்சு சரிங்களா அப்ப +2 எடுக்கலாம் -2 எடுக்கலாம் +3 எடுக்கலாம் இங்க -3 ஆல்ரெடி எடுத்தாச்சு அப்ப நமக்கு எந்த நம்பர்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அதை பத்தி நம்ம கவலை கிடையாது நம்ம இந்த இடத்துல 0 இன்னும் சூஸ் பண்ணல அதனால நீங்க 0 எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அப்ப நான் என்ன பண்றேன் x க்கு பதிலா 0 னு போடுறேன் அப்ப இந்த டைம் நீங்க 0 னு போடணும் அப்ப 0 * -2 ஆன்சர் என்ன வரும் -2 வரும் ஈக்குவல் டு இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 அப்ப ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் எப்படி எழுதலாம்னு பாருங்க சோ நமக்கு ஆன்சர் இங்க 1 * 3 னா 3 ஆன்சர் நமக்கு ஒரு 3a னு வரும் சரிங்களா அடுத்து பிளஸ் சோ அடுத்து இங்க 0 னு போடிங்கன்னா இங்க 3 * b ஆன்சர் நமக்கு 3b னு வரும் அடுத்து இங்க 0 னு போடிங்கன்னா 0 + 1 1 சோ 1 * c பிளஸ் நமக்கு ஆன்சர் c னு வரும் சரிங்களா இப்போ நமக்கு இங்க பாருங்க a உடைய ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும் ஆனா b உடைய ஆன்சரும் c உடைய ஆன்சர் என்ன பண்ணி ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணுங்க இங்க அப்ளை பண்ணுங்க சோ -2 = 3a plus 3 * b உடைய ஆன்சர் -5/2 plus c யோட ஆன்சர் -11/4 சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்க நீ ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணனும் சோ -2 = 3a சோ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா -15/2 -11/4 சரிங்களா சோ அப்ப என்ன பண்றீங்க LCM எடுக்கணும் சோ இன்டு ஒரு 2 இன்டு ஒரு 2 போடிங்கனா நமக்கு வந்து என்ன பண்ணும் டினாமினேட்டர் 4 ஆ போயிடும் அப்ப இத நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனா என்ன வரும் பாருங்க -30 வரும் -30 ஒரு -11 -41 வரும் சரிங்களா அப்ப ஆன்சர் -2 = 3a minus ஒரு 41/4 சோ நமக்கு ரைட் சைடு போச்சுனா நமக்கு வந்து எப்படி மாறும் பிளஸ்ஸா மாறும் அப்ப ஆன்சர் 3a = எப்படி எழுதலாம் ஒரு -2 plus ஒரு 41/4 இது LCM எடுங்க அப்ப LCM எடுத்தா ஒரு 8 ஆ மாறும் அப்ப ஆன்சர் நமக்கு 3a = -8 plus ஒரு 41/4 அப்ப இந்த ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 33/4 வரும் அப்ப இந்த 3 ஐயும் இந்த 33 கேன்சல் பண்ணா ஆன்சர் நமக்கு 11 வரும் சோ அப்ப இதுல இருந்து நீங்க a ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா 11/4 சரிங்களா அப்ப என்ன பண்ணியாச்சு a b c இந்த மூணையுமே கண்டுபிடிச்சாச்சு புரிஞ்சுதா அப்ப ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த்
இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா ரிப்ளை பண்ணுங்கம்மா. புரிஞ்சுதாப்பா? வெரி குட்மா. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஏபிசி நான் நேரம் எங்கதுக்கு அப்ளை பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார்லதுக்கு அப்ளை பண்ண போறேன். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டாரோட என்ன பண்ண கீழே எழுதிக்கிறேன். ஸோ இதான் ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார். ஸோ அப்போ இந்த ஸ்டாரோட ஈக்குவேஷன் என்ன பண்ண நான் வந்து கீழே வந்து எழுதி சரிங்களா. ஸோ இது எழுதி நேரம் நம்ம ஏபிசியை நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன் சரிங்களா. அப்போ இங்க எழுதிக்கிறேன். ஓகே ஏபிசியை ரீப்ளேஸ் பண்ணதுக்கான எழுதியா சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஏ உடைய ஆன்சர் எழுத போறேன். அப்போ ஏ உடைய ஆன்சர் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11/4 இருக்குது. அப்போ எழுதிக்கங்க. ஸோ 11/4 சரிங்க. நம்ம அடுத்து என்னமா இருக்குது பாருங்க, பி யோட ஆன்சர் என்னமா இருக்குது -5/2. ஸோ ஒரு மைனஸ் ஒரு 5/2 சரிங்களா. அடுத்து சி யோட ஆன்சர் இருக்கு -11/4 இருக்கு எழுதிக்கங்கம்மா. ஸோ இப்போ ஆன்சர் -11/4 ஓகேமா. அப்போ என்ன பண்ணியாச்சு, நமக்கு வந்து கொடுத்த டேமை நான் பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதாம ரிப்ளை பண்ணுங்கப்பா. இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதாமா உங்களுக்கு? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதாப்பா? டவுட் இருக்குதாமா உங்களுக்கு என்னமோ? இந்த ஸ்டெப் டவுட் இருக்குதாமா? டவுட் இருக்குதாப்பா? ஓகேமா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எல்லா இதுக்கு நான் இன்டகிரேட் அப்ளை பண்ண போறேன். ஸோ அப்போ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுங்க. ஸோ நம்ம கொஸ்டினை வந்து நான் எழுதிக்கிறேன் சார். இதான் நமக்கு கொஸ்டின். ஸோ இது இன்டகிரேஷன் போடுங்க சரிங்களா. ஸோ நம்ம எழுதிக்கிறேன் பாருங்க, இன்டகிரேஷன் 3x ஒரு -2 டிவைடட் பை x + 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒரு x + 3 சரி. நம்ம ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன், எல்லா இதுக்கும் நான் தனித்தனியா இன்டகிரல் போட போறேன். அதே மாதிரி இந்த 11/4 இந்த -5/2 இந்த -11/4 நான் இந்த கான்ஸ்டன்டான வெளியே எடுத்துருங்க. அப்ப இங்க பாருங்க 11/4 இன்டகிரல் 1 டிவைட் பை ஒரு x + 1 இன்ட்டு ஒரு dx சரிங்களா. அதே மாதிரி -5/2 ஸோ மைனஸ் ஒரு 5/2 இன்டகிரல் 1 டிவைட் பை x + 1 த ஹோல் ஸ்கொயர் இன்டு dx. அகைன் -11/4 எடுங்க. மைனஸ் ஒரு 11/4 இன்டகிரல் 1 டிவைட் பை x + 3 இன்டு dx. ஓகேமா, புரிஞ்சுதா அப்ப இந்த ஸ்டெப் உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணியாச்சு, எல்லாத்தையும் தனித்தனியா என்ன பண்ணா இன்டகிரல் போட்டாச்சு. ஓகே தானே, புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதாமா ரிப்ளை பண்ணுங்கம்மா. ஓகேப்பா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா நம்ம இன்டகிரேட் தான் பண்ண ஆரம்பிக்க போறோம். ஸோ இன்டகிரேட் பண்ண ஆரம்பிங்க. நான் ஒவ்வொரு டைமும் நான் தனித்தனியாக இன்டகிரேட் பண்றேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சே வாங்கம்மா. ஸோ இப்போ லிசன் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டினாமினேட்டரை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு நியூமரேட்டரோட ஆன்சர் வருதாமா? நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம லாக் போடலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு நியூமரேட்டர் ஆன்சர் வந்து இதுக்கு நம்ம லாக் போடலாம். ஆனா இங்க என்ன இருக்குது பாருங்க, ஹோல் பவர் 2 இருக்குது, மறந்துடக்கூடாது, ஹோல் பவர் 2. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்க வந்து x + 1 இருக்குதா, இதை நீங்க யூன்னு எடுத்துக்கணும் சரிங்களா. ஆனா இது நல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைம் நீங்க டைரக்டா வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனா பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன், இதை வந்து மேல கொண்டு வரேன் சரிங்களா. அப்போ லிசன் பண்ணிட்டே வாங்க. இது யூன்னு எடுத்து நான் தனியா செப்பரேட்டா பண்ணி காட்டுறேன். ஆனா நம்ம அப்படி பண்ண அவசியம் இல்லை, டைரக்டா என்ன பண்ணலாம், ஸ்டெப்பா போடலாம். நான் இதுக்கு நான் ஓன்னு பண்றேன். ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் இங்க பாத்தீங்கன்னா 11/4. ஸோ இதனுடைய ஆன்சர் லாகு மாடலஸ் ஆஃப் ஒரு x + 1 சரிங்களா. நம்ம இந்த டேர்ம் எழுதிக்கிறேன். ஸோ இந்த இந்த செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இருக்கு, இது நாங்கள் எழுதுவோம் சரிங்களா. மைனஸ் ஒரு 11/4 லாகு மாடலஸ் ஆஃப் ஒரு x + 3 சரிங்களா. மீதி இந்த டேர்ம் மைனஸ் ஒரு 5/2 சரிங்களா. மைனஸ் ஒரு 5/2. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் x + 1 த ஹோல் பவர் -2. ஸோ அப்போ இந்த dx என்ன பண்றேன், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x + 1 நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் என்ன தான் வரும், நமக்கு இந்த dx தான் வரும். அதனால எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ அதனால இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க சரிங்களா, மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் நீங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனல் ரிசல்ட் பாருங்க, 11/4 லாகு மாடலஸ் ஆஃப் ஒரு x + 1 மைனஸ் ஒரு 11/4 லாகு மாடலஸ் ஆஃப் ஒரு x + 3 மைனஸ் ஒரு 5/2. ஸோ இதை நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா பேசிக் ஃபார்முலா. ஸோ பவர்ல 1 கூட்டணும், அதே பவரை கீழே கூட்டணும். அப்போ ஆன்சர் x + 1 த ஹோல் பவர். ஸோ +1 கூட்டிங்கன்னா ஆன்சர் நமக்கு -1 டிவைட் பை ஒரு -1 பிளஸ் கான்ஸ்டன்ட் சின்னு போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லாகுடைய ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். ஸோ லாகுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு 11/4 இருக்கு, இங்கே ஒரு 11/4 ரெண்டு நீங்க காமனா எடுத்துட்டீங்கன்னா
நான் 11/4 காமன் எடுத்துட்டேன். அண்ட் சேம் டைம் இந்த ரெண்டு லாகு நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா லாக் ஏ மைனஸ் லாக் பினா இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா லாகு மைனஸ் இருந்துச்சுன்னா ஏ பை பி நம்ம எழுத முடியும். அப்போ இந்த ரெண்டு லாகையும் ஒன்று சேர்த்தீங்கன்னா லாகு போட்டு இது பாசிட்டிவ் அப்போ எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை இது நெகட்டிவ்னால எக்ஸ் பிளஸ் 3 நம்ம எழுத முடியும். சரிங்களா? இது ரிமைனிங் ஆன்சர் மைனஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்க இந்த மைனஸ் மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸாக போயிருமா? அப்போ என்ன பண்ணுங்க ப்ளஸ்ன்னு போட்டு ஒரு 5/2. ஸோ இது டினாமினேட் கொண்டு வந்தால் பாசிட்டிவ் ஆகும். அப்போ 1 டிவைட் பை ஒரு எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் ஒரு சி. இதான் நமக்கு தேவையான இன்டகிரேஷன் ரிசல்ட். புரிஞ்சுதாப்பா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த், ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுதாப்பா ராஜா? உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா? புரிஞ்சிச்சாப்பா? எஸ், ஓகேம்மா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? தேர்ட் சம் பார்க்க போறோம். சரிங்களாம்மா? தேர்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் டவுட் இருந்துச்சாப்பா உங்களுக்கு? ஸோ என்ன ஸ்டெப் புரியாம இருக்குதாப்பா உங்களுக்கு? எல்லா ஸ்டெப் புரியுது இல்லம்மா ராஜா? ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களா வீட்டில் உட்காந்துட்டு? சே எஸ் ஆர் நோ? வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்றீங்களாப்பா? எத்தனை சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை சம் பண்ணீங்க டோட்டலா? ஒரு 10 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்களா? ஒரு 10 சம் பண்ணிருப்பீங்களாமா? 10 சம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்களாப்பா? எத்தனை சம் பண்ணிருப்பீங்க? நம்பர்ல ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். எத்தனை சம் பண்ணிருக்கீங்க ப்ராக்டிஸ் பிஃபோர் எக்ஸசைஸ்? ஓகே ஃபைன். ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கம்மா. சரிங்களா? ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால சொல்ல முடியாது. சரியாப்பா? நீங்கள் வந்து எவ்வளோகான ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சரிங்களாம்மா? சரிங்கம்மா. ஸோ அடுத்து பார்க்க போகிறது எக்ஸாம்பிள், தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ கவனிச்சே வாங்க. எக்ஸாம்பிள் 3 பார்க்க போகிறோம். சரியாம்மா? எக்ஸாம்பிள் 3 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் 1 பாருங்கம்மா. என்ன கொடுத்துருக்காங்க? இன்டகிரல் dx divided by 2 minus x into x square plus ஒரு 3. ஓகே, அப்போ இதனை கொஸ்டின் செக் பண்ணிக்கங்கம்மா. ஓகே தானேம்மா? ஓகே ஃபைன். ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த டேம் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த dx நான் தனியாக அங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? இந்த dx என்ன பண்ணாங்க தனியாக எழுதிட்டு அங்கே 1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 1 into dx. ஸோ போத்தா சேம் தான். 1 into dx ஆன்சர் dx தான் வரப்போகுது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டேம் மட்டும் நான் தனியாக எடுத்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறேன். சரிங்களாம்மா? ஸோ இப்போ இந்த டைம் நான் தனியாக எடுத்துட்டேன். சரிங்களாம்மா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறேன். அப்போ இந்த இதை நம்ம எத்தனை டேமா பிரிக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பார்ஷியல் ஃபேக்டரா பிரிக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பார்ஷியல் ஃபேக்டரா பிரிக்கலாமா? 1 2 3 4. வெரி குட். 2 டைம்ஸ். வெரி குட்மா. ஸோ இப்போ ஈக்குவலிட்டி இங்கே ஹோல் பவர் 1 இங்கே ஹோல் பவர் 1னா 2 டைம்ஸ் தான் பிரிக்க முடியும். அப்போ ஹோல் திங் டிவைட் பை 2 minus x குட் பிளஸ் ஹோல் திங் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3. இப்போ மறுபடியும் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் டேம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேம் நியூமரேட்டர் நீங்களா சொல்லுங்க பார்ப்போம். என்ன போடலாம்? ஃபர்ஸ்ட் டேம் நியூமரேட்டர் என்ன போடலாம் சொல்லுங்க பார்ப்போம். ரிப்ளை பண்ணுங்கப்பா. ஃபர்ஸ்ட் டேம் உடைய வெரி குட். ஏ ஃபேண்டாஸ்டிக். செகண்ட் டேம் நியூமரேட்டர் சொல்லுங்கம்மா. செகண்ட் டேம் நியூமரேட்டர் டேம் சொல்லுங்கம்மா. செகண்ட் டேம் ஃபேண்டாஸ்டிக்மா. ஸோ bx plus c. குட், வெரி குட்பா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், அடுத்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 1 divided by 2 minus x into x square plus ஒரு 3 equal டினாமினேட்டர் இதே டைம் தான் எழுதிக்கிறேன். 2 minus x into x square plus 3. சரிங்களா? அப்போ எழுதுங்க a into. ஸோ இதாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர் ஒரு plus 3 வரும் பிளஸ் bx plus c into 2 minus x வரும். ஓகேங்களாமா? இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே யாரெல்லாம் கேன்சல் ஆகும், டினாமினேட்டர் திஸ் டினாமினேட்டர் இஸ் கேன்சல். இது ரிமைனிங் ஆன்சர் 1 ஈக்குவல் டு a into x ஸ்கொயர் பிளஸ் ஒரு 3 பிளஸ் bx plus c into 2 minus x. This is the equation number 1. This is the equation number star. ஓகே தானே ராஜா? அப்போ என்ன பண்ண போறோம், இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்னு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து என்ன பண்ணணும், ஏபிசி 3 ரிசல்ட்டையுமே கால்குலேட் பண்ணணும். அப்போ நமக்கு இங்க தெரிஞ்ச டேம்லாம் எழுதுறேன் பாருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. என்னென்ன டேம்னா தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 இது ஒரு டேம் தெரியும், அண்ட் 2 மைனஸ் எக்ஸ் தெரியும். அப்போ நீங்க இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்
plus 3 equal to 0. சரிங்களாமா? அப்போ இந்த இடத்துல நல்ல கவனிங்க. நான் இப்போ இந்த டேர்மை 0ன்னு மாத்தணும் ஆசைப்படுறேன். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம நம்பர் சூஸ் பண்ணணும். எனி நம்பர். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நீங்க எந்த நம்பர் சூஸ் பண்ணா 0ன்னு மாறும்? எனி ஐடியாமா? எக்ஸுக்கு பதிலாக நீங்க எந்த நம்பர் சூஸ் பண்ணா சார் ஈக்குவல் டு 0ன்னு வரும்? உங்களால் சொல்ல முடியுமாப்பா? உங்களால் சொல்ல முடியுமாமா? எக்ஸுக்கு பதிலாக நீங்க எந்த நம்பரை போட்டீங்கன்னா சார் ஈக்குவல் டு 0 வரும்? அப்படி என்ன நம்பர் இருக்குதாப்பா இந்த இடத்துல? அரவிந்த் கேக்குதா? நான் சொல்றது புரியுதாமா உங்களுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னா இப்போ நீங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? -3ன்னு போட்டீங்கன்னா 0. அப்போ இந்த -3 தான் எக்ஸுக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். சரிங்களா? அதே மாதிரி இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 இருக்குது இல்லம்மா? அப்ப இங்க எக்ஸுக்கு பதிலாக நல்ல கவனி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்ப எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பர் நீங்க போட்டீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக நீங்க எந்த நம்பர் போட்டீங்கன்னா இது 0வா மாறும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன். என்னமாச்சு நம்பர் பொருந்துமானா இதுல எந்த நம்பருமே நமக்கு பொருந்தாது. சாரி, -√3. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் டாபிக் உண்டுமா? எப்படின்னா எழுதி காட்டுறேன் பாருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -3ன்னு வரும். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -3ன்னு வருமா? அப்போ ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்துச்சுன்னா இஸ் கால்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஐன்னு சொல்லுவாங்க. அப்ப ஐன்னு சொன்னாங்கன்னா இது என்ன சொல்லுவீங்க? ஓகே, செகண்ட் டேர்ம் ஃபென்டாஸ்டிக் 2. அப்ப ஐன்னு சொன்னாங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் நமக்கு இங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நம்ம இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்ப இந்த டேர்ம் எடுக்கவே முடியாதுமா. அப்ப நமக்கு இந்த டேர்மை தான் நம்ம என்ன பண்ண சூஸ் பண்ண போறோம். அப்ப இந்த டேர்ம் எழுதிக்கிறேன். 2 - x = 0ன்னு போட்டீங்கன்னா எக்ஸோட ஆன்சர் 2ன்னு வருமா? அப்ப இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண x = நீங்க 2ன்னு போட்டுக்கங்கம்மா. அப்ப x = நீங்க 2ன்னு போட்டீங்கன்னா இந்த இடத்தை அப்ளை பண்ணுங்க. எங்கெல்லாம் x பக்கம் 2 அப்ளை பண்ணுங்க. சோ 1 ஈக்குவல் டு அப்ப a இன்டு 2 ஸ்கொயர் ஆன்சர் 4. 4 + 3 ஆன்சர் இஸ் 7. ஓகேமா? பிளஸ் சோ இங்க நீங்க என்ன போடலாம்? 2 போடலாம். ஆனா இங்க நீங்க 2 போட்டீங்கன்னா டோட்டல் ஆன்சர் நமக்கு என்னவா போயிடும்? 0வா போயிடும். அப்ப 0 into anything 0. therefore நமக்கு தேவையான a உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 1/7 வரும். ஓகேவாமா? a உடைய ஆன்சர் புரிஞ்சிச்சா அப்ப உங்களுக்கு? இப்ப அடுத்து நமக்கு யார் வேணும்? b வேணும், c வேணும். b டேர்மும் c டேர்ம் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்ப நமக்கு வேற டேர்ம் எதுவுமே இல்ல. அப்ப நீங்களா நம்ம நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். x க்கு பதிலா என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்? 0ன்னு எடுக்கிறேன். தப்பு கிடையாது எடுக்கிறது மூலமா. அப்ப என்ன பண்றேன்னா நீங்க எந்த நம்பர்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். +1 -1 நம்ம ஆல்ரெடி +2 சூஸ் பண்ணதுனால நீங்க +2 சூஸ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். அதனால +2 சூஸ் பண்ணக்கூடாது. நீங்க -2 எடுக்கலாம். +3 -3 +4 -4 +100 -100. ஸோ எந்த நம்பர்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் 0ன்னு எடுத்தா இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணுங்க? எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்றேன்? 0ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப இங்க எங்கெல்லாம் நீங்க எக்ஸ் பாக்குறீங்க அங்கெல்லாம் நீங்க 0ன்னு போடுங்க. அப்ப ஆன்சர் 1 ஈக்குவல் டு அப்ப இங்க 0 போட்டுருவீங்களா? அப்ப இங்க 0 போட்டா 3 வருமா? சோ 3a வரும். அடுத்து நல்ல கவனிங்க, இங்க 0 போட்டீங்கன்னா இந்த b உடைய ஆன்சர் நமக்கு என்னவா போயிடும்? 0வா போயிடும். அப்போ பிளஸ் நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. பிளஸ் ஒரு 0 பிளஸ் ஒரு c. இங்க நீங்க 0 போட்டீங்கன்னா இது ரிமைனிங் ஆன்சர் 2 வரும். சோ ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அப்ப ஆன்சர் நமக்கு பாத்தீங்கன்னா 1 = 3a. இந்த c ஐயும் இந்த 2ஐயும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் ஒரு 2c வரும். நமக்கு a உடைய ஆன்சர் சைடுல எதுக்கு இங்க எழுதிக்கிறேன். சோ 1 = 3 into ஒரு 1/7 சாரி பிளஸ் ஒரு 2c. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா 3/7. சோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு போச்சுன்னா மைனஸா போகும். அப்ப ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 1 - 3/7 = 2c. சோ டேக் LCM. அப்ப LCM நீங்க எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 7 இருந்து 3 கழிச்சுனா 4/7 = 2c. 1 times 2 times. இப்ப ஆன்சர் நீங்க c ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2/7 வரும். புரிஞ்சுதாமா ராஜா? c ஓட ஆன்சர் புரிஞ்சுச்சாப்பா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். c ஓட ஆன்சர் புரிஞ்சுதாமா ராஜா உங்களுக்கு? ஓகேமா. இப்ப அடுத்து நமக்கு இன்னும் ஒரே ஒரு ஆள் வேணும். யார் வேணும் சொல்லுங்க பாப்போம். இன்னும் நம்ம எந்த டேர்மை கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க பாப்போம். இன்னும் நமக்கு எந்த டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கணும் சொல்லுங்க. a வந்தாச்சு, c வந்தாச்சு, வேற யாருமா நமக்கு கண்டுபிடிக்கணும்? யாரமா கண்டுபிடிக்கணும்? வெரி குட்மா. b.
அப்போ நான் இப்போ b கண்டுபிடிக்கிறது நமக்கு எந்த டேமே இல்லையே. அப்ப நீங்களா என்ன சொல்லுங்க, x க்கு பதிலா நீங்க என்ன நம்பர் எடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். x க்கு பதிலா நீங்களே ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா. எந்த நம்பர் சூஸ் பண்ணலாம்? x க்கு பதிலா நீங்களே ஒரு நம்பர் சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். அந்த நம்பர் வெரி குட், 1 வச்சு பண்ணலாமா? ஓகேப்பா. அப்ப எங்கெல்லாம் x இருக்கு அங்க 1 கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க, கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணும் சரிங்களா? சோ 1 ஈக்குவல் டு, அடுத்து இங்க 1 போட்டீங்கன்னா 1, சோ ஆன்சர் இங்க 3 இருக்கு, அப்ப என்ன 4, ஒரு 4a மா. அடுத்து இங்க 1 போட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா எழுதுங்க. சோ b into 1 b plus ஒரு c. அடுத்து இங்க 1 போட்டீங்கன்னா 2 minus 1 ஆன்சர் நமக்கு 1 போயிடும் சரிங்களா? இப்போ கொஞ்சம் பொறுமையா எழுதிக்கினா 1 equal to 4a, அடுத்து பிளஸ் ஒரு b பிளஸ் ஒரு c. ஓகேவாப்பா? இப்போ நமக்கு a உடைய ஆன்சர் c உடைய ஆன்சர் அப்ளை பண்ணுங்க. சோ 1 equal to 4 into ஒரு 1/7 plus b உடைய ஆன்சர் தெரியாது plus c உடைய ஆன்சர் 2/7 சரி. நம்ம இப்போ 1 ஈக்குவல் டு, அப்ப இந்த நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4/7, இது ஒரு ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2/7, மொத்தமா கூட்டினா நமக்கு ஒரு 6/7 வரும் சரிங்களா? பிளஸ் ஒரு b. சோ நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா சோ இது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா மைனஸா போகும். 1 மைனஸ் ஒரு 6/7 ஈக்குவல் டு b. சோ இதோட ஆன்சர் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நம்ம 7 ல இருந்து 6 கழிச்சுனா 1, சோ 1/7 ஈக்குவல் டு b ன்னு வந்துச்சுன்னா அப்ப இதான் நமக்கு தேவையான b உடைய ரிசல்ட். புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கப்பா. b யோட ஆன்சர் புரிஞ்சுதாமா ராஜா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. புரிஞ்சுதாமா ராஜா? ABC எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுதாமா உங்களுக்கு? புரியுதாப்பா? ஓகேமா. இப்போ என்ன பண்றேன், ABC என்ன பண்றேன், ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார்ல தூக்கி அப்ளை பண்ணனும். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார் என்ன பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். சோ இதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார். சோ இதுல கொண்டு என்ன பண்றேன், அப்ளை பண்ணி ஃபர்தரா நம்ம இன்டகிரேட் தான் பண்ணனும். சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டே வாங்க. சோ என்ன பண்ணியாச்சு, நான் என்ன ABC அப்ளை பண்ணதுக்காண்டி ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டாரை வந்து என்ன பண்ணியாச்சு, இங்க வந்து நான் எழுதியாச்சு பாருங்க. ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார் இங்க எழுதியாச்சுங்களா? நான் என்ன பண்றேன், ABC அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் a உடைய ஆன்சர். சோ அப்ப a உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒரு 1/7 இருக்குது, எழுதிக்கிறேன். சோ ஒரு 1/7. அடுத்து b உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா b உடைய ஆன்சர் ரீப்ளேஸ் பண்றேன். சோ அதுவும் நமக்கு என்ன இருக்கு, 1/7. சோ 1/7 into x இருக்கும் பாருங்க, 1/7 into x. அடுத்து c உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 2/7. சோ 2/7 சரிங்களா? அப்ப என்ன பண்ண, இதுக்கு இன்டகிரேட் பண்ணனும். சோ இன்டகிரேஷன் ஆரம்பிக்க போறேன் பாருங்க. சோ இன்டகிரேஷன் 1 divided by 2 minus x into x square plus ஒரு 3 into dx equal to, நான் எல்லா இதுக்கும் என்ன பண்ண, தனித்தனியா இன்டகிரேட் பண்ண போறேன். அப்ப இந்த 1/7 எடுத்துருங்க. ஒரு 1/7 integral 1 divided by 2 minus x into dx. அடுத்து பிளஸ், நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க, இங்க நம்ம டினாமினேட்டர் 7 இருக்குதா பாருங்க, 1/7 ஒரு 2/7, இந்த ரெண்டுக்குமே காமனா என்ன பண்றேன்னா ஒரு 1/7 வெளிய எடுத்துறேன். ஒரு 1/7 வெளிய எடுத்தீங்கன்னா இது ரிமைனிங் ஆன்சர் இங்க 1 இருக்கும், x இருக்கும், ஒரு x பிளஸ் இங்க நமக்கு 1/7 தான் வெளிய வரும். மீதி என்ன இருக்கும், மேல 2 இருக்கும் சரிங்களா? 2 இருக்கும், மறந்துட கூடாது. டிவைட் பை ஒரு x² plus 3 into dx. சோ இந்த ஸ்டெப் புரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த இதுல நான் என்ன பண்ண, 1/7 காமனா எடுத்திருக்கேன். கொஞ்சம் பார்த்து ரிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கப்பா. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கமா அரவிந்த். ஓகேமா, ஃபைன். சோ இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ நான் இன்டகிரேட் பண்ண போறேன் சரிங்களா? அப்ப இன்டகிரேட்ல இப்போ உங்கள்ட்ட தான் क्वेश्चन கேட்க போறேன், கொஞ்சம் பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நான் இந்த டேர்மை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் ஆன்சர் வருதா? பார்த்து சொல்லுங்கப்பா. நான் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு நியூமரேட்டர் ஆன்சர் வருமா வராதா? அரவிந்த், டினாமினேட்டர் நான் டிஃபரன்ஷியேட் பண்ண நியூமரேட்டரோட ஆன்சர் வருமா வராதாப்பா? வெரி குட்மா, சூப்பர். மைனஸ் மட்டும் மிஸ் ஆகுது, ஓகேங்களா? அப்ப என்ன பண்ண போறேன், நான் -1/1 போட்டுக்கலாமா? நல்லா கவனிச்சுக்கங்க, இங்க ஒரு -1 ஒரு -1. அப்ப இந்த -1 நேரா எங்க கொடுத்துறேன், நான் இங்க கொடுத்துறேன். நான் இப்ப இங்க இந்த மைனஸ் கொடுத்துடலாமாப்பா? இப்போ நீங்க செக் பண்ணீங்கன்னா அழகா வந்துரும். வெரி குட்பா, சூப்பர். அப்ப நான் இதுக்கு நான் டைரக்டா லாக் பண்ணா இங்க நான் மைனஸ் போட்டேன் சரிங்களா? அதே மாதிரி நான் இப்ப இந்த டைம் பாத்தீங்கன்னா இது ரெண்டா நான் செப்பரேட்டா பிரிக்க போறேன். எப்படி பிரிக்க போறேன், இது ரெண்டா உடைச்சு நான் பண்ண போறேன். கேர்ஃபுல்லா கவனிச்சே வாங்க. அப்போ நான் மறுபடியும் இன்னும் நான் ஸ்டெப் எழுதுறேன் சரிங்களா? அப்ப ஈக்குவல் டு, இங்க ஒரு -1 இருக்குது, இங்க ஒரு 7 இருக்குது, ஆன்சர் நமக்கு ஒரு -1/7, -1/7. சோ இப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னா லாக் போட்டு என்ன பண்ணலாம், நமக்கு 2 - x ன்னு எழுதிடலாம். அடுத்து இதை நான் பிரிக்கிறேன் பாருங்க, இந்த x-க்கு நான் தனியா இதை நான் பிரிக்க போறேன். அண்ட் சேம் டைம் நான் என்ன பண்றேன், இதை நான் தனியா பிரிக்கணும். ஏன்னா வந்து நீங்க டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு நியூமரேட்டர் ஆன்சர் வராது, அதனால செப்பரேட்டா பிரிக்கணும். அப்ப பிளஸ் ஒரு 1/7 இன்டகிரல் x டிவைட் பை x² பிளஸ் ஒரு 3 into dx.
அகைன் பிளஸ் இந்த 1/7 இந்த 2க்கும் காமன் ஒரு 1/7 போட்டுங்க. இன்ட் நீ 2 வெளிய எடுத்துருங்க. இன்டெகிரல் 1/x² பிளஸ் ஒரு 3 இன்டு ஒரு dx. அப்ப இந்த ஸ்டெப் பாருங்க. நான் இப்ப இந்த இடத்துல டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு நியூமரேட்டர் ஆன்சர் வரவே வராது. சரிங்களா? நீங்க வந்தீங்கன்னா பாருங்க 2x வரும். அப்ப இங்க 2 நீங்க மல்டிப்ளை ஆனா எக்ஸ்ட்ரா 2 இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம இது பொருந்தாது. அதனால என்ன பண்றேன், இந்த x-ஐயும் இந்த +2 ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இன்டகிரேட் ஆரம்பிக்க போறேன். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு क्वेश्चन கேட்க போறேன். என்ன क्वेश्चनனா, நான் இந்த டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க நியூமரேட்டர் ஆன்சர் நமக்கு வருதா பாருங்க. நியூமரேட்டர் ஆன்சர் வருதாப்பா? செக் பண்ணி சொல்லுங்கப்பா. இப்போ நான் இந்த டினாமினேட்டர் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டரோட ஆன்சர் நமக்கு வருமா வராதா, இல்ல நமக்கு என்னமோ நம்பரை வந்து சேர்க்கிற மாதிரி இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. குட் 2. அப்ப 2 மட்டும் மிஸ் ஆகுதா? வெரி குட் பா. அப்ப நான் ஒரு இன்டு ஒரு 2 டிவைட் பை 2 போட்டுக்கலாமா? ஓகே, இன்டு ஒரு 2 டிவைட் பை 2 போட்டுக்கலாமா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 2-ஐ நேரா என்ன பண்றேன், நான் உள்ள கொண்டு சேர்த்துக்கிறேன். ஓகே அப்ப இது புரிஞ்சிச்சாப்பா? இந்த 2 நேரா உள்ள அப்ப நான் இப்போ என்ன பண்ணலாம், லாக் போட்டுடலாமா? அப்ப மறுபடியும் எழுதலாம் பாருங்க. ஈக்குவல் டு மைனஸ் ஒரு 1/7 லாக் மாடலஸ் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் பிளஸ் 1/7 இன்டு 2 ஆன்சர் என்ன வரும், 14 வரும். இப்போ நம்ம லாக் போட்டுட்டு மாடலஸ் ஆஃப் x² ஒரு +3 போடலாம். ஸோ இதை நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா பிளஸ் ஒரு 2/7 வரும். இப்போ இதை நீங்க சொல்லுங்க x² அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல நம்ம இந்த 3 என்ன பண்ணலாம், √3 the whole square போடலாம். அப்ப இது நமக்கு வந்து x² பிளஸ் ஒரு a². என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம் அரவிந்த். ஸோ ஃபார்முலா நம்பர் 1 2 3 4 5 6 6 ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். இதில் நம்ம எந்த ஃபார்முலா நமக்கு பொருந்தும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அரவிந்த், இது எந்த ஃபார்முலா பொருந்துமா? ஃபார்முலா நம்பர் 1 2 3. குட், தேர்ட் ஃபார்முலா நமக்கு பொருந்தும். ஸோ வாட் இஸ் த தேர்ட் ஃபார்முலா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எழுதுறேன். ஸோ 1/a tan இன்வர்ஸ். ஞாபகம் இருக்குதா? tan இன்வர்ஸ் x/a ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்ப இங்க x இருக்க வேண்டிய இடத்துல x தான் இருக்காங்க, a இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு √3 இருக்காங்க. அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இன்ட்டு 1/a 1/ஒரு √3 tan இன்வர்ஸ் x/a. x உடைய ஆன்சர் x, a உடைய ஆன்சர் √3. ஸோ லாஸ்ட் டைம் ஒரு +c. ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் இன்டகிரேஷன் ரிசல்ட். புரிஞ்சுதா? அப்ப ரிப்ளை பண்ணுங்கம்மா. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாம்மா? ரிப்ளை பண்ணுங்க. என்ன ஸ்டெப் டவுட் இருக்குதாமா உங்களுக்கு இதுல? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். டவுட் இருக்குதாமா இது உங்களுக்கு? ஓகேம்மா, ஃபைன். அப்ப நல்லா பாத்தீங்கன்னா நம்ம சம்ம நடத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா சரிங்களா? அப்போ நமக்கு இதுல என்ன எதுக்காண்டி டைம் எடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது. அடுத்த இன்டகிரேஷன்லாம் நீங்க ஃபாஸ்டா பண்ணிடலாம் சரிங்களா? அதனால கொஞ்சம் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் உட்காந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் நடத்தின சம்மையை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து அதை டைமை நீங்க வந்து குறைச்சா கூட நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இதுலயே சப்டிஷன் 2 இருக்குது பாருங்க. சப்டிஷன் 2 என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இன்டகிரல் x டிவைடட் பை இன்டகிரல் x டிவைடட் பை x² + 1 x² + 1 into x + 1 x + 1 into dx. ஓகே அம்மா, क्वेश्चन செக் பண்ணிக்கங்கம்மா. क्वेश्चन கரெக்டா எழுதிருக்கமா? செக் பண்ணிக்கங்கம்மா ராஜா. ஓகே அம்மா, சம ஆரம்பிக்கலாமாப்பா? சரி, இப்போ மறுபடியும் என்ன பண்ண போறோம், நமக்கு வந்து இந்த டேர்மை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேர்மை நான் தனியாக எடுத்துட்டு என்ன பண்ண போறேன், நான் வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் நான் பண்ண போறேன். ஸோ அப்போ நான் இந்த டேர்மை நான் எழுதிக்கிறேன் சரிங்களாம்மா? நான் ஒரு क्वेश्चन கேட்க போறேன், எத்தனை டேர்மா பிரிக்கலாம் சொல்லுங்க பாப்போம் அரவிந்த். எத்தனை டேர்மா இதை பிரிக்கலாம்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. எத்தனை? வெரி குட், 2 டேர்ம். வெரி குட்மா. ஸோ ஈக்குவல் டு, நான் இப்போ மறுபடியும் क्वेश्चन கேட்கிறேன், இப்போ இது எத்தனை டேர்மா பிரிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். சார் நான் என்ன பண்றேன், x² பிளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டோமா? புரியுது? உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு கேட்கறதுக்காண்டி ஹோல் ஸ்கொயர். வெரி குட். 3. நான் இப்போ மறுபடியும் கேட்கிறேன், இங்க வந்து ஹோல் பவர் 3 போட்டேன். இப்போ எத்தனை டேர்மா நீங்க பிரிப்பீங்க? பார்ஷியல் ஃபிராக்ஷன் எத்தனை டேர்மா பிரியும்? ஓகேமா, குட், நல்லா புரியுது, பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுறீங்களாமா? அப்ப இந்த क्वेश्चनக்கு 2 டேர்மா பிரிய போகுது. அப்போ ஹோல் திங் டிவைட் பை x² + 1 பிளஸ் ஹோல் திங் டிவைட் பை x + 1. சரி, இப்போ நான் क्वेश्चन கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நியூமரேட்டர் என்னென்ன டேர்ம்லாம் போடுவீங்க சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வாட் இஸ் தி நியூமரேட்டர்?
ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். ஃபர்ஸ்ட் டேர்ம் நியூமரேட்டர் சொல்லுங்கம்மா. x வெரி குட்மா. ax plus b குட். ஆமா செகண்ட் டேர்ம் உடைய நியூமரேட்டர் சொல்லுங்க பாப்போம். செகண்ட் டேர்ம் நியூமரேட்டர் சொல்லுங்கம்மா. ஓகேப்பா ஃபேண்டாஸ்டிக். சி நல்ல கவனிங்க. இப்போ நான் இந்த கொஸ்டினை கொஞ்சம் நான் மாத்தி எழுதுறேன். எப்படின்னா x டிவைடட் பை நான் x பிளஸ் 1 இன்டு x ஸ்கொயர் பிளஸ் 2 மாத்தி எழுதுனா சாரி x ஸ்கொயர் பிளஸ் 1 எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு கொஸ்டினுமே சேமா டிஃப்ரெண்டாமா? சேமா டிஃப்ரெண்ட். ரிப்ளை பண்ணுங்கம்மா. இந்த ரெண்டு கொஸ்டின் என்ன பண்ணிருக்கேன், அந்த மல்டிபிகேஷனை மாத்தி எழுதியிருக்கேன். ஸோ அதனால வந்து நமக்கு இந்த கொஸ்டின் மாறப்போதா இல்லை வந்து சேமா தான் இருக்க போதாமா? சேம். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய தோதுக்கான என்ன பண்ணலாம், மல்டிபிகேஷன் கூட மாத்தி எழுதிக்கலாம். அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ போன டேர்ம்ல நீங்க போன சம்ல நீங்க பாத்தீங்கன்னா வெறும் a இருந்துச்சு. செகண்ட் டேர்ம் bx பிளஸ் c போட்டோம். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ax பிளஸ் b, செகண்ட் டேர்ம் நம்ம c போட்டுக்கிறோம். ஸோ அதனால நமக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. அதனால சொல்றதுக்கான சொன்னோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுங்க. ஸோ அப்போ x டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு x பிளஸ் 1 ஈக்குவல் டு, ஸோ இங்க ஹோல் திங் டிவைட் பண்ணி இங்க போட்டீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு ஒரு x பிளஸ் 1, இங்க எல்சிஎம் எடுங்க, ax பிளஸ் b இன்டு ஒரு x பிளஸ் 1 பிளஸ் c இன்டு x ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேங்களாமா? அப்ப இங்க யாரெல்லாம் கேன்சல் ஆகும்னா டினாமினேட்டர் கெட் கேன்சல். ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா x is equal to ax plus ஒரு b into ஒரு x plus 1 plus c into x square plus 1. This is the equation number 1. This is the equation number star. சரியாமா? இது நம்ம என்ன ஈக்குவேஷன்மா, இது நமக்கு ஸ்டாருடைய ஈக்குவேஷன். இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து a b c நான் கால்குலேட் பண்ண போறேன். சரிங்களாமா? ஏபிசியை நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்ப நமக்கு இங்க என்னென்ன டேர்ம்ல விசிபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் பிளஸ் 1 இருக்குது, இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. அப்ப இந்த ஸ்கொயர் வந்தாலே கண்டிப்பா அதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த டேர்மை நம்ம 0ன்னு மாத்தவே முடியாது. ஏன்னா நீங்க பிளஸ் 1 போட்டு ஸ்கொயர் பண்ணாலும் 0ன்னு மாறாது, மைனஸ் 1 போட்டு ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 0ன்னு மாறாது. அப்ப நமக்கு இந்த ஒரு டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணா மட்டும் போதும். அப்ப இந்த டேர்ம் நான் சைடுல எழுதிக்கிறேன். என்னென்ன டேர்ம் பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்ப x is equal to ஆன்சர் நமக்கு -1 போடலாம். சரிங்களா? அப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் x க்கு பதிலா -1 சூஸ் பண்ணிக்கிறேன். x is equal to நான் -1 எடுத்துக்கிறேன். சரிங்களாமா? நான் x க்கு பதிலா நீங்க -1 அப்ளை பண்ணுங்க. அப்ப எங்கெல்லாம் x இருக்கு அங்க நீங்க -1 கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணனும். சோ -1 ஈக்குவல் டு அப்ப இங்க நீங்க அப்ளை பண்ணுங்கம்மா. அப்போ இங்க நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா சோ கவுனிங்க, இங்க ஒரு -1 இங்க ஒரு +1, டோட்டல் டேர்ம் 0. அப்ப நமக்கு 0வா போயிடும். பிளஸ் c இன்டு இங்க நீங்க -1 அப்ளை பண்ணீங்கன்னா -1 the whole square 1 plus 1 ஆன்சர் பண்ண 2 ன்னு போடலாம். சரிங்களா? அப்ப இதுல இருந்து இங்க c ஓட ஆன்சர் என்ன பிடிச்சீங்கன்னா -1/2. புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். c ஓட ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? ரிப்ளை பண்ணுங்கப்பா. c ஓட ஆன்சர் புரிஞ்சுதாமா? ஓகேமா, ஃபைன். இப்ப அடுத்து மீதி ரெண்டு டேர்ம் வேணும். யார் வேணும்? a யும் b யும். இப்போ x க்கு பதிலா நீங்க தான் சொல்லுங்க, என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம்? x க்கு பதிலா என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க பாப்போம். x க்கு பதிலா எந்த நம்பர் சூஸ் பண்ணலாம்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. வெரி குட்மா, 0. சூப்பர். அப்ப 0 எடுக்கலாம். அடுத்து நீங்க +1 எடுத்துக்கலாம். 0 எடுத்தா ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க 0 எடுத்துக்கங்க. அப்ப x எங்களா இருக்க 0 போடுங்க. அப்ப 0 ஈக்குவல் டு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க, a into 0 0 பிளஸ் ஒரு b, அடுத்து 0 plus 1 ஆன்சர் நமக்கு 1, அடுத்து பிளஸ் c into 0 plus 1 ஆன்சர் நமக்கு 1. சரிங்களா? அப்ப இதை கொஞ்சம் ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. 0 ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா b வரும், பிளஸ் ஒரு c. c ஓட ஆன்சர் -1 அப்ளை பண்ணுங்க. 0 ஈக்குவல் டு b மைனஸ் ஒரு 1/2. இது நமக்கு லெஃப்ட் சைடு வந்தா பிளஸ்ஸா மாறும். b ஈக்குவல் டு ஆன்சர் நமக்கு 1/2 நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? b ஓட ஆன்சர் புரிஞ்சுதா ராஜா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். சோ நமக்கு c b வந்துடுச்சு. இப்ப அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க பாத்தீங்கன்னா x க்கு பதிலா வேற எந்த நம்பர் நீங்க சூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். குட், 1 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப நான் x க்கு பதிலா 1 எடுக்கிறேன். அப்ப எங்கெல்லாம் நீங்க வந்து x இருக்கு அங்கெல்லாம் 1 போட போறீங்க. சோ 1 ஈக்குவல் டு, சோ 1 into a என்ன பண்ணலாம், நீங்க வந்து a plus b போடலாம். அடுத்து 1 plus 1 ஆன்சர் நமக்கு 2 போடலாம். பிளஸ் c into 1 plus 1 ஆன்சர் இங்க நமக்கு 2 வரும். சரிங்களா?
இப்போ என்ன பண்ணலாம்னு பாருங்க, இந்த ரெண்டுக்குமே காமனா 2 இருக்கா, 2 நீங்க எடுத்துருங்க. அப்போ 1 ஈக்குவல் டு 2 நீங்க காமனா எடுத்தீங்கன்னா a பிளஸ் b பிளஸ் c. சரிங்களா? அப்ப இந்த 2 இங்க கொடுத்துருங்க. அப்ப ஆன்சர் என்ன பண்ணலாம், 1/2 நமக்கு மாறும். ஈக்குவல் டு a, a ஓட ஆன்சர் தெரியாது எழுதிக்கிங்க. b ஓட ஆன்சர் பிளஸ் ஒரு 1/2, c ஓட ஆன்சர் ஒரு மைனஸ் ஒரு 1/2. இந்த ரெண்டுமே நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி ரிமைனிங் a ஈக்குவல் என்ன பண்ணலாம், 1/2ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிச்சாப்பா? அப்ப a b c உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். a b c புரிஞ்சிச்சாப்பா ராஜா? புரிஞ்சுதாமா? ஓகேமா. அப்ப நம்ம ஏபிசி நம்ம எங்க எதுக்கு அப்ளை பண்ணீங்களா சொல்லுங்க பாப்போம். எந்த ஈக்குவேஷனோட அப்ளை பண்ணணும்? ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆர் எனி ஈக்குவேஷன். எந்த ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணணும்? ஈக்குவேஷன் நம்பர் எங்க கொண்டு அப்ளை பண்ணணும்? ஏபிசிஏ சொல்லுங்க அரவிந்த். பிஃபோர் 1. ஓகேமா. ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார். சரிங்களா? ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார் நேம் கொடுத்துருக்கோம். நான் எங்க பண்றேன், ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார் எதுக்கு அப்ளை பண்ண போறேன். அப்ப நான் ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களாமா? ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டாரை காப்பி பண்ண நேராக வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியாப்பா? ஓகேப்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டாரை இங்கே நோட் பண்ணியாச்சு. நான் இப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டாரில் என்ன பண்ண போறேன், நான் ஏபிசியை வந்து நான் வந்து நம்பரா ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்போ இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஏவோட ஆன்சர் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், பிளஸ் ஒரு 1/2 இருந்துச்சு. அப்போ இங்கே எழுதிக்கிறேன் பிளஸ் ஒரு 1/2 பிளஸ் ஒரு 1/2. அடுத்து நீங்க பியோட ஆன்சர் நீங்க பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒரு 1/2 அதே எழுதிக்கிறேன் பிளஸ் ஒரு 1/2. அடுத்து நீங்க சியோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒரு 1/2 இருக்குது. ஸோ ஒரு மைனஸ் ஒரு 1/2. ஓகேமா? இப்போ நான் என்ன பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். நல்ல கவனிங்க, இன்டகிரேட் பண்ண போறேன். ஸோ இன்டகிரல் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் பிளஸ் 1 இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ரெண்டுமே காமனா 1/2 இருக்கிறதுனால 1/2 வெளியே எடுத்துக்கிறேன். இன்டகிரல் எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு டிஎக்ஸ். ஸோ இங்கே மைனஸ் 1/2 இருக்கு. ஸோ மைனஸ் 1/2 வெளியே எடுத்துனா இன்டகிரல் 1 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டு ஒரு டிஎக்ஸ். ஓகேப்பா? புரிஞ்சிச்சா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ண பாருங்க, கவனிச்சுட்டே வாங்க. ஸோ அப்போ நான் இந்த எக்ஸ் நான் ரெண்டா பிரிக்கிறேன். இந்த எக்ஸையும் இந்த 1ஐயும் நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ பிரிச்ச நம்ம டேரக்டா இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு 1/2 இன்டகிரல் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு ஒரு டிஎக்ஸ். அகைன் பிளஸ் 1 இருக்குது. ஸோ இந்த 1/2 இங்க கொடுத்துருங்க. பிளஸ் ஒரு 1/2 இன்டகிரல் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு டிஎக்ஸ். அடுத்து மைனஸ் ஒரு 1/2 இன்டகிரல் 1 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டு டிஎக்ஸ். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாப்பா? இப்போ நான் என்ன பண்றேன், நான் இன்டகிரேட் பண்ண ஆரம்பிக்க போறேன். சரிங்களாமா? இப்போ இங்க பாருங்க, இந்த டினாமினேட்டர் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு நியூமரேட்டரோட ஆன்சர் வருதான் பாருங்கப்பா. வருதான் பாருங்க. வருதான் பாருங்க, ரிப்ளை பண்ணுங்க. சோ டினாமினேட்டர் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் ஆன்சர் வருதாமா? நியூமரேட்டர் ஆன்சர் ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். 2 மட்டும் மிஸ் ஆகுதாப்பா. அப்ப என்ன பண்ணலாம், இன்ட்டு ஒரு 1/2 போட்டுக்கிட்டு இங்க நான் 2 சேர்த்துக்கிட்டேன். அப்படிங்க லாக் போடலாம் சிம்பிளா. ஓகேங்களா? இது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க பாருங்க, இந்த டேம் பாருங்க, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இதுல 1 ஸ்கொயர் போட்டுக்கலாமா? அப்ப இது ஏ ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஃபார்முலா நம்பர் 1 2 3 எந்த ஃபார்முலா இது பொருந்தும் சொல்லுங்க பாப்போம் அரவிந்த். ஃபார்முலா நம்பர் 1 2 3 இதுல எந்த ஃபார்முலா பொருந்தும்? ஃபார்முலா நம்பர் 1 2 3 என்னமா பொருந்தும் இதுல? குட். ஃபார்முலா நம்பர் நமக்கு 3 பொருந்தும். tan இன்வெர்ஸ் ஃபார்முலா போடலாமா? வெரி குட்மா. இது ஃபார்முலா நம்பர் 3 பொருந்தும். சோ இந்த இடத்துல பாருங்க, இந்த டினாமினேட்டரை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு நியூமரேட்டர் ஆன்சர் வருதான் பாருங்கப்பா. வருதான் செக் பண்ணி சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? வருது இல்ல? ஒண்ணுதான் கேள்வி. வருதா இல்லையாப்பா? எஸ். அப்ப நம்ம இது லாக் போடலாமா? அப்ப இங்க கேர்ஃபுல்லா நம்ம எழுத வேண்டிய விஷயம் பார்த்துட்டே வாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் ஈக்குவல் டு ஒரு 1/4. ஸோ இப்போ நம்ம பண்ணலாம், லாக் போட்டு மாலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 போடலாம். இங்க வந்து பிளஸ் ஒரு 1/2 இருக்குது இன்டு 1/a. அப்ப இங்க பாருங்க, நான் எழுதிக்கிறேன். என்ன எழுத போறேன்னா, எக்ஸுக்கு பதிலா இங்க எக்ஸ் இருக்குது அண்ட் ஏக்கு பதிலா 1 இருக்குது. சரிங்களா? அப்ப நாங்க எழுதினா 1/a 1/1 tan இன்வெர்ஸ்
எக்ஸ் பை ஏ, எக்ஸோட ஆன்சர் எக்ஸ் பை ஏயோட ஆன்சர் 1. சரிங்களா? ஸோ பிளஸ்ங்கிறது கடைசி படுக்கலாம், மைனஸ் ஒரு 1/2. இங்க நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா லாகு மாலஸ் ஆஃப் ஒரு எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் ஒரு சி. ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். இதை நீங்க இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்றா இருந்தா இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணி எழுதினா ஆன்சர் வரும் 1/2 வரும். மற்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஓகே, புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். இந்த சம் புரிஞ்சுதாப்பா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகேம்மா, ஃபைன். ஸோ இப்போ நமக்கு இதே மாதிரி தான் சம் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதாம வரும், சரியாமா? மறந்துடக்கூடாது. இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 4. ஸோ எல்லாமே கொஞ்சம் லென்த்தியஸ் சம்மா இருக்குது. நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, மறந்துடாதீங்க, சரிங்களாம்மா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4 நான் எழுதிக்கிறேன். எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 4மா, சப்டிவிஷன் 1. என்ன கொஸ்டின் நீங்க பார்த்தீங்கன்னா integral x square plus x plus 1 whole thing divided by x square plus 1 into ஒரு x plus 2 into dx. ஓகே தானேம்மா? கொஸ்டின் செக் பண்ணிக்கங்கம்மா. ஓகே தானே? அப்புறம் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஸோ இந்த டேமை நான் எடுத்து என்ன பண்ண போறேன், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த டேமை எழுதிக்கிறோமா? ஓகே தானேம்மா? பார்த்துக்கங்கம்மா, இந்த டேம் எழுதியாச்சு. அப்போ இது எத்தனை பார்ஷியல் ஃப்ராக்ஷனா பிரிக்கலாம் சொல்லுங்க அரவிந்த்? எத்தனை? வெரி குட், 2. ஃபென்டாஸ்டிக். டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 2. சரிங்களாம்மா? இப்போ ஃபர்ஸ்ட் டேமோடைய நியூமரேட்டர் சொல்லுங்க பாப்போம். வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் டேம் நியூமரேட்டர்? வெரி குட்மா, ஏஎக்ஸ் பிளஸ் பி. குட். செகண்ட் டேம் நியூமரேட்டர்மா? ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. குட், ஃபென்டாஸ்டிக். சி. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து நான் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு ஹோல் திங் டிவைட் பை, இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதுதான் வரும், ஏன்னா அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஆகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு ஒரு எக்ஸ் பிளஸ் 2. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், ஏஎக்ஸ் பிளஸ் ஒரு பி இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஒரு எக்ஸ் பிளஸ் 2 வரும் பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு 1 வரும். சரிங்களா? அப்போ இங்கே யாரெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதனோட டினாமினேட்டர் கேன்சல். ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒரு 1 ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் ஒரு பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார். நீங்க வேற மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா வந்து என்ன பண்ணேன், ஸ்டார்னு கொடுத்துருந்தேன். சரிங்களாமா? இப்போ என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து ஏ பி சி இந்த 3 ரிசல்ட்டுமே என்ன பண்ண வந்து கால்குலேட் பண்ண போறேன். அப்ப நமக்கு இங்க என்னென்ன டேர்ம்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் பிளஸ் 2 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்குது. கண்டிப்பா இதை நீங்க யார் எடுக்கக்கூடாதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எடுக்கக்கூடாது. எனக்கு ஸ்கொயர் டேம் இருக்குதுன்னா நீங்க எக்ஸுக்கு பதிலாக நீங்க எந்த நம்பருக்கு நீங்க இன்புட் பண்ணாலும் டெஃபினட்டா அந்த டேம் நமக்கு 0வா மாறாது. அப்படின்னா இந்த டேமை தான் ஃபர்ஸ்ட் நான் கன்சிடர் பண்ண போறேன். அப்ப எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் 0னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண -2 எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப எடுத்துக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 சரிங்களா? இங்க எழுதிக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்க -2 எடுத்துக்கங்கப்பா. கொஞ்சம் பொறுமையா ஆன்சர் பண்ணலாம். -2 போட்டீங்கன்னா இது வந்து +4. அப்போ 4 இங்க ஒரு -2 இங்க ஒரு +1 ஈக்குவல் டு. ஓகேமா? செக் பண்ணிக்கங்கம்மா கரெக்டா எழுதுறமான்னு. ஸோ இங்க நீங்க -2 போட்டீங்கன்னா டோட்டல் ஆன்சர் 0மா. அடுத்து பிளஸ் சி இன்ட்டு இங்க -2 போட்டீங்கன்னா 4 + 1 ஆன்சர் வரும் 5ன்னு வரும். சரிங்களா? ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணுங்க. 5ல இருந்து 2 போனா 3 ஈக்குவல் டு ஆன்சர் ஒரு 5C வரும். சியோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 3/5. ஓகே, புரிஞ்சுச்சாப்பா? சியோட ஆன்சர் புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். சியோட ஆன்சர் புரிஞ்சுதாமா? சியோட ஆன்சர் 3/5. ஓகேமா? இப்போ அடுத்து எனக்கு கொஸ்டின் கேட்க போதா உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து நான் எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பர் சூஸ் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க பாப்போம். எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பர் சூஸ் பண்ணலாம்? வெரி குட்மா, 0. அப்ப 0 எடுத்துக்கங்க. அப்ப 0 + 0 1. அப்ப ஆன்சர் 1 ஈக்குவல் டு, இங்க பொறுமையா பண்ணுங்க. சோ a × 0 0 பிளஸ் ஒரு b. அடுத்து இங்க 0 போட்டீங்கன்னா ஆன்சர் நமக்கு 2 வரும். இங்க 0 போட்டீங்கன்னா பிளஸ் c × ஒரு 1 வரும். சரிங்களாமா? இப்போ இந்த ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு வரும் 1 ஈக்குவல் டு 2b பிளஸ் ஒரு c.
அப்போ C ஓட ஆன்சர் என்ன இருக்கு 3/5 இருக்குது அப்ளை பண்ணுங்க 1 = 2b பிளஸ் ஒரு 3/5 ஸோ லெஃப்ட் சைடு போச்சுன்னா மைனஸா மாறும் அப்போ ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்னு பாருங்க 1 - 3/5 = ஒரு 2b வரும் ஸோ டேக் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5ல இருந்து 3 கழிச்சுனா 2 வரும் ஆன்சர் 2/5 = 2b வரும் 1 times cancel b = ஆன்சர் நமக்கு 1/5 வரும் ஓகே புரிஞ்சுச்சாமா b ஓட ஆன்சர் புரிஞ்சுச்சாமா ரிப்ளை பண்ணுங்கம்மா b ஓட ஆன்சர் புரிஞ்சுச்சாமா ஓகேமா இப்போ அடுத்து அகைன் மறுபடியும் கேட்கலாம் क्वेश्चन x க்கு பதிலா வேற எந்த நம்பர் சூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம் 1 தான் சூஸ் பண்ணலாம் -1 சூஸ் பண்ணிக்கலாமா தப்பு வருமாப்பா -1 சூஸ் பண்ணலாமா கூடாதா நான் -1 எடுக்கலாம் அப்படினு சொல்றேன் -1 எடுக்கலாமா கூடாதாமா ஓகே மேம் அப்ப நான் -1 எடுத்துக்கலாம் ஓகே அப்ப எந்த நம்பர்லாம் எடுத்துக்கலாம் நான் என்ன பண்றேன் நான் வந்து +1 எடுத்துக்கிறேன் உங்களுடைய தோதுக்காண்டி நான் வந்து +1 சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் பொறுமையா அப்ளை பண்ணுங்க 1 + 1 + 1 so answer is directly 3 ன்னு போடலாம் equal to அடுத்து பாருங்க so a * 1 answer a plus ஒரு b சரிங்களாமா so இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் நமக்கு என்ன வரும் ஒரு 3 வரும் plus c * 1 ஸ்கேப்னா 1 ஆன்சர் நமக்கு 2 வரும் சரிங்களா இத ப்ராடக்ட் பண்ணிக்கங்க so 3 = 3a plus ஒரு 3b plus ஒரு 2c இப்போ நமக்கு என்னென்ன ரிசல்ட்லாம் தெரியுமா அப்ளை பண்ணுங்க b தெரியும் c தெரியும் அத மட்டும் அப்ளை பண்ணுங்க 3 = 3a plus 3 into b ஓட ஆன்சர் ஒரு 1/5 plus 2 into c ஓட ஆன்சர் ஒரு 3/5 சோ கொஞ்சம் பொறுமையா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க 3 = 3a plus ஒரு 3/5 plus ஒரு 6/5 சோ ரெண்டையும் கூட்டினா 9/5 சோ லெஃப்ட் சைடு வந்தா -9/5 ஆ மாறும் 3 - 9/5 equal to 3a so take LCM ஆன்சர் நமக்கு என்ன வரும் 15 வரும் சரிங்களா 15 ல இருந்து நீங்க 9 கழிச்சா ஆன்சர் நமக்கு 6/5 வரும் equal to ஆன்சர் 3a 1 times 2 times therefore a உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 2/5 ன்னு வரும் ஓகேங்களா புரிஞ்சுச்சாமா ரிப்ளை பண்ணுங்கம்மா a உடைய ஆன்சர் புரிஞ்சுச்சாமா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த் a உடைய ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சுச்சாமா ரிப்ளை பண்ணுங்கப்பா ஓகேமா இப்போ நான் என்ன பண்ணனும் a b c எங்கதுக்கு அப்ளை பண்ண ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார்ல எதுக்கு அப்ளை பண்ண போறேன் அப்ப நான் என்ன பண்றேன் ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டாரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார் சரிங்களாமா சோ ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டாரை நான் என்ன பண்றேன் பின்னால கொண்டு எழுதிக்கிறேன் ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார் எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணனும் a b c நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன் கவனிச்சே வாங்கம்மா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் a க்ளீன் பண்ணியாச்சு b க்ளீன் பண்ணியாச்சு c க்ளீன் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் a ஓட ஆன்சர் 2/5 மா எழுதிக்கங்கம்மா 2/5 ஓகேமா அடுத்து வாட் இஸ் b ஓட ஆன்சர் ஒரு 1/5 மா அடுத்து வாட் இஸ் c ஓட ஆன்சர் ஒரு 3/5 செக் பண்ணிட்டீங்களா கரெக்ட்டா எழுதிருக்கீங்களா செக் பண்ணுங்கம்மா a b c நம்ம கரெக்ட்டா எழுதிருக்கோமா செக் பண்ணிக்கங்க இப்போ நான் என்ன பண்றேன் இன்டகிரேட் பண்ண போறேன் சரிங்களா நான் இன்டகிரேட் எழுதிக்கிறேன் சோ இன்டகிரல் ஒரு x² + x + 1 divided by x² + 1 into ஒரு x + 2 into dx equal to so நான் இதுக்கு எல்லாத்தையும் தனித்தனியா இன்டகிரேட் பண்றேன் இங்க டினாமினேட்டர் 5 இருக்கனால 1/5 நீங்க எடுத்துக்கங்க இன்டகிரல் 2x + 1 divided by x² + 1 into dx plus ஒரு 3/5 நீங்க வெளிய எடுத்துட்டீங்கன்னா இன்டகிரல் 1 divided by ஒரு x + 2 into ஒரு dx வரும் ஓகேங்களாமா இப்போ இங்க பாருங்க இந்த இடத்துல நீங்க டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டரோட ஆன்சர் வரணும்னா 2x ன்னு வரும் அப்ப இந்த ஒன்னு ஒரு ஆள் டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க அப்ப என்ன பண்ண போறேன் நான் வந்து எல்லா இதையும் ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சு உடைச்சு எழுதிக்கிறேன் அப்ப ஈக்குவல் டு ஒரு 1/5 இன்டகிரல் 2x டிவைட் பை x² + 1 into dx அடுத்து 1/5 இந்த 1 கொடுத்தீங்கன்னா பிளஸ் ஒரு 1/5 இன்டகிரல் 1 டிவைட் பை x² + 1 into dx பிளஸ் ஒரு 3/5 இன்டகிரல் 1 divided by x plus 2 into ஒரு dx ஓகே தானா புரிஞ்சுதாமா இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் உங்களுக்கு தான் क्वेश्चन கேட்க போறேன் சோ இப்போ நான் இந்த டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் ஆன்சர் வருதா பாருங்கம்மா வருதாமா சோ அப்ப நம்ம இதை நம்ம லாக் போட்டுறலாமா அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து x² plus இது ஒரு a² ன்னு வச்சுக்கலாமா இப்போ அதே மாதிரி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க ஃபார்முலா நம்பர் 1 2 3 மா
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் என்ன ஃபார்முலா வெரி குட் 3. அப்போ இங்க பாருங்க இந்த இடத்துல நீங்க டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் ஆன்சர் வருதாமா ராஜா? செக் பண்ணி பாருங்க. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ மராஜா? எஸ் குட். அப்ப எல்லாத்தையும் லாக் போடலாம். அப்ப ஆன்சர் ஒரு 1/5 லாக் மாலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. அடுத்து இங்க பிளஸ் ஒரு 1/5 இன்டு ஒரு 1/a 1/1 tan இன்வர்ஸ் x/a x/1. ஸோ அடுத்து பிளஸ் ஒரு 3/5. ஸோ லாக் மாலஸ் ஆஃப் ஒரு x plus 2 பிளஸ் ஒரு c. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு 1/5 வரும். மீதி ரிமைனிங் ஆன்சர் அப்படிதான் இருக்கும். ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க. ஓகேம்மா ஓகே. ஸோ இதுல டவுட் இருக்குதாம்மா? பார்ஷியல் ஃபிராக்ஷன் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுதாம்மா? உங்களால புரிஞ்சிக்க முடியுதாம்மா பார்ஷியல் ஃபிராக்ஷன்? ஓகேப்பா. ஆனா நல்லா கவனிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா நீங்க கண்டிப்பா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும்.